அட மீன் சார், இந்த மும்பை பேங்க் ராபரி கேஸ்ல அந்த திருடன் எப்படி அவ்வளவு ஈஸியா வால்ட்டோட கோட கண்டுபிடிச்சான்? அந்த திருடன் கெஸ் பண்ணல ஆலியா. அவன் முதல்லயே நியூயார்க் சிட்டில ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம்ல ரொம்ப பழமையான கோல்டன் ரெப்ளிகா டார்ச் திருடு போயிருக்கு. நியூயார்க்கா? அப்ப நம்ம மும்பையோட பேங்க் ராபரி கேஸ்? மும்பை கேஸை இப்ப நீயும் ஜோயாவும் சேர்ந்து தான் பார்க்கணும். நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம். சொசைட்டி அலர்ட் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு அந்த திருடனை ஒரு வழி ஆக்காம நான் விட மாட்டேன். பாய் பாய் சார். லாஜிக்கல் ஆர்மி, இன்னைக்கு நம்ம கிட்ட 2 கேஸ் இருக்கு. சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஷன்ல எங்க கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. டிடெக்டிவ் மேகுல் நியூயார்க் சிட்டிக்கு போயிடுறாரு. லிபர்ட்டி ஐலாண்ட்ல டிடெக்டிவ் ஐக்யூ சொசைட்டியோட சீனியர் டிடெக்டிவ் ஜாக் பில்லர் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. விஷயம் ரொம்பவே பெருசானது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம்ல இருந்து ரொம்பவே பழமையான கோல்டன் ரெப்ளிகா டார்ச் திருடு போயிருக்கு. மேகுல், தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. திருட எங்களோட செக்யூரிட்டி பெரிமீட்டருக்குள்ளேயே போய் திருடி இருக்கான். மொத்த ஐலாண்டு லாக்டவுன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வாங்க ஜாக், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சீக்கிரம் என்ன கிரைம் சீன் கூட்டிட்டு போங்க. மியூசியம்குள்ள டிடெக்டிவ் ஐக்யூ சொசைட்டியோட டீம் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கோல்டன் ரெப்ளிகா டார்ச் காணாம போயிருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கிளாஸ் பாக்ஸ் உடைய கூட இல்ல. மேகு, டிஜிட்டல் சென்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது காலையில் 9 மணிக்கு லாக் ஓபன் பண்ணியிருக்காங்க. நாங்க பயோமெட்ரிக்ஸை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஆனா அன்னோன் ஃபிங்கர்ஸ்னு எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு பேய் தான் வந்து திருடிட்டு போன மாதிரி எங்களுக்கு தோணுது. பேய்ங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விடாத ஜாக், ஆனா மண்ணை விடும். இங்க பாருங்க, இங்க ஷூவோட தடயங்கள் இருக்கு. அந்த டிஸ்பிளே கேஸுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸிட்ல பாருங்க, நார்மல் ஷூவோட தடயங்கள் இருக்கு. அப்படின்னா திருட இங்க ஷூவை மாத்தி போட்டிருக்கானா? ஆனா ஏன்? அப்போதான் டூரிஸ்ட் கூட பிளண்ட் ஆக முடியும்னு. ஆனா அவன் பெரிய தப்பு பண்ணிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட உண்மையான கலர் காப்பர். ஆனா கடல் காத்து வீசிக்கிட்டே இருந்ததால இது பச்சையா மாறிடுச்சு. திருடனோட இந்த மண் ஷூ தடயம் இந்த பழைய காப்பர் டஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. அது வெறும் மெயின்டெனன்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். மேகளோட அப்சர்வேஷன்ல ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. திருடன் வெளியாள் இல்ல, அங்க இருக்கிற ஆள் தானே. இந்த ஐலாண்டை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் தான். மேகுலும் ஜாக்கும் செக்யூரிட்டி ரூமுக்கு போறாங்க. மேகுல் 3 சஸ்பெக்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. திருட்டு நடக்கிற நேரத்துல அங்க இருந்து வெளியே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்கள ஒருத்தங்க ஸ்டாஃப் மெம்பர் இல்ல, பதிலா திருடன். மேகுல், இவங்க 3 பேர் என்னோட டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஆனா இந்த 3 பேர்ல ஒருத்தங்க மட்டும் கண்டிப்பா சஸ்பீசியஸா இருக்காங்க. அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜாக், திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கான். லாஜிக்கல் ஆர்மி, இந்த சஸ்பெக்ட கவனமா பாருங்க. இதுல திருடன் யாருங்கிறத உங்களால சொல்ல முடியுதா? முதல் சஸ்பெக்ட பாருங்க. அவர் பிளம்பர் போற ஜம்ப் சூட்டை போட்டிருக்காரு. ஆனா அவரோட கையில உட்சா இருக்கு. ஒரு பிளம்பர் கிட்ட பிளம்பர் டூல்ஸ் தான் இருக்கும், உட்சா இல்ல. அப்படின்னா இவர் தான் போலியான ஸ்டாஃப் மெம்பர். மேகளோட ஷார்ப்பான பார்வை திருடனை காட்டி கொடுத்துருச்சு. திருடன் பிளம்பரா மாறி ஸ்டாஃப் ஏரியாக்குள்ள போயிருந்தான். மேகலும் ஜாக்கும் உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. மேகுல் தன்னை பார்த்தது அந்த திருடனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ஸ்டாஃப் ஏரியாவில இருந்து வெளியே வந்து டூரிஸ்ட் ஏரியாவுக்குள்ள போயிடுறான். நியூயார்க்ல மழை வந்துட்டு இருந்ததை பயன்படுத்தி அவன் ஒரு கோட்டும் போட்டுக்கிறான். அப்பதான் அவனும் மத்தவங்க மாதிரி தெரிவோன்னு. ஆல் யூனிட், சஸ்பெக்ட் ப்ளூ கோட் போட்டிருக்கான். அவனை போர்டிங் ஏரியாவில் போய் தேடுங்க. இருங்க, அந்த கோட் போட்டு இங்க 20 பேர் இருக்காங்க. ஒருவேளை நம்ம தப்பான ஆளை பிடிச்சிட்டா அந்த திருடன் தப்பிச்சு போயிடுவான். நாம இங்க லாஜிக்கை தான் பயன்படுத்தணும். திருடன் கூட்டத்தை பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஆனா மண்ணு அவனோட வழியை காட்டி கொடுத்துருச்சு. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கவனமா பாருங்க. அந்த திருடன் எந்த வழியா போயிருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தன் ஓடும்போது அவனோட கால் தடயங்கள் ரொம்பவே தூரமா இருக்கும். 2வது வழியை கவனமா பாருங்க. இந்த ஃபுட் பிரிண்ட்க்கு மத்தியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மற்றதை விட அதிகமா இருக்கு. அப்படின்னா அந்த திருடன் இந்த வழியா தான் ஓடி போயிருக்கணும். மேகுலும் ஜாக்கும் உடனே அந்த வழியா ஓடி போறாங்க. 3 சஸ்பெக்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா இவங்கள ஒருத்தங்க மண்ணில் வேகமா ஓடி வந்திருக்காங்க. அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜாக், ஒரு மனுஷன் மலையை வேகமா ஓடும்போது
அங்க இருக்கிற மண்ணு கண்டிப்பா அவன் துணியில ஒட்டிக்கும். சஸ்பெக்ட் பிய பாருங்க, அவனோட துணிக்கு பின்னாடி மட் ஃபிளாஷ் இருக்கு. அவன் வேகமா ஊடுனதால இடுப்பு வரைக்கும் அந்த மண் போயிருக்கு. அப்படின்னா இவன் தான் நம்மளோட திருடன். சரியான பதில். மேகுல் திருடனை பிடிச்சிடுறாரு. உடனே ஜாக் வந்து சஸ்பெக்டை அரெஸ்டும் பண்ணிடுறாரு. ஆனா ஒரு ப்ராப்ளம் இப்பவும் இருக்கு. இல்ல ஜாக், அந்த திருடன் இவ்வளவு கஷ்டப்பட்டு டார்ச் திருடி இங்கேயும் வச்சிட்டு இருக்க மாட்டான். அது இங்க தான் வச்சிருப்பான், அதுவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே. லாஜிக்கல் ஆர்மி, இந்த ஷெட்டை கவனமா பாருங்க. திருடு போன அந்த டார்ச் உங்க கண்ணுக்கு தெரியுதா? திருடன் ரொம்ப பத்திரமா அதை ஒளிச்சு வச்சிருக்கான். அங்க இருக்கிற அம்பர்லா ஸ்டாண்ட பாருங்க. அங்க 3 இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒண்ணு பாருங்க, அது அம்பர்லா கிடையாது, அது ஃப்ளேம் மாதிரி இருக்கு. திருடன் டார்ச்சை தலைகீழா திருப்பி அம்பர்லா ஸ்டாண்ட்ல ஒளிச்சு வச்சிருக்கான், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. வாவ், மேகுல் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. திருடன் ரொம்ப சாமர்த்தியமா அதை ஒளிச்சு வச்சிட்டு இருந்தான். ஆனா மேகுல் பார்வையில இருந்த திருடன் தப்பிக்கவே முடியாது. குட் ஜாப் மேகுல், எங்களோட டார்ச் கிடைச்சிருச்சு. நியூயார்க்கோட பெருமை திரும்ப கிடைச்சிருச்சு. இருங்க ஜாக், இந்த டார்ச் உண்மையானது கிடையாது. இது லைட் வெயிட்டா இருக்கு. இது ஒரு ரெப்ளிகா. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட உண்மையான டார்ச் 1984ல மாத்திருக்காங்க. அப்புறம் இது 3.6 பவுண்ட்ஸ் வெயிட்ல இருக்கு. இந்த டார்ச் காப்பரோட தான் இருந்திருக்கணும், ஆனா இது வெறும் பிளாஸ்டிக் தான். என்ன அப்படின்னா இந்த டார்ச் போலியானதா? ஆனா திருடன் இங்க தான் இருக்கான். ஜாக், நாம டிஸ்ட்ராக்ஷனை பிடிச்சிருக்கோம். உண்மையான திருடன் வேற ஒருத்தன். அவன் உண்மையான ரெப்ளிகா டார்ச்சை எடுத்துட்டு இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த ஆளு வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். உண்மையான திருடன் இன்னும் வெளியில தான் இருக்கான். அவங்கிட்ட உண்மையான அந்த டார்ச் இருக்கு. நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கு. உண்மையான திருடன் அந்த பெரிய வழியா போக வாய்ப்பு இருக்கு. மேகுலும் ஜாக்கும் டெர்மினலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்ட் லாக்டவுன்ல இருக்கிறது அந்த திருடனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த கடைசி பெரியில போக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹோல்டு பொசிஷன். மேகுல், அங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. உண்மையான திருடனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா அந்த திருடன் டார்ச் அவன் பேக்ல தான் ஒளிச்சு வச்சிருப்பான். ஜாக், உண்மையான ரெப்ளிகா டார்ச் ரொம்ப வெயிட் ஆனது. திருடன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வெயிட் அவனால ஒளிச்சு வைக்க முடியாது. நம்ம எல்லாரோட பாடி லாங்குவேஜை பார்த்தா மட்டும் போதும். லாஜிக்கல் ஆர்மி, இது கடைசி சான்ஸ். இந்த 3 பேரையும் கவனமா பாருங்க. உண்மையான கோல்டன் டார்ச் யார்கிட்ட இருக்கு? யார் இது? யார் வெயிட் தூக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். சஸ்பெக்ட் ஜெட்டை பாருங்க. அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதனால தான் அவனோட உடம்பு ஒரு பக்கமா வளைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ வெயிட், கண்டிப்பா அது கோல்டன் ரெப்ளிகா டார்ச்சோட தான் இருக்கும். இவன் தான் நம்மளோட உண்மையான மாஸ்டர் மைண்ட். மேகுல் அந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஜாக் உடனே போய் சஸ்பெக்டையும் பிடிச்சிடுறாரு. மேகுல், நீங்க நியூயார்க்கோட கர்ப்பத்தை காப்பாத்திட்டீங்க. டிடெக்டிவ் ஐக்யூ சொசைட்டி எப்பவுமே உங்க லாஜிக்கான ஃபேனா இருக்கும். லாஜிக் தான் எப்போ உண்மையான பவர் ஜாக்.